நாள் தவறாமல் கோபாலர்களோடு அங்கங்கு மாடு மேய்க்கச் செல்கின்ற பொழுது பல பல லீலைகளாக அசுரர்களை வதம் செய்வதும், இந்திராதி தேவதைகளுக்கெல்லாம் அவர்களுடைய தவறை உணர்ந்து அவருடைய அகங்காரம் அமகாரம் தீர்ந்து பகவானுடைய பெருமையை உணரும்படியாக செய்வதும் இப்படி லீலையா பண்ணிட்டு இருக்கான். ஒரு சமயம் என்னாச்சுன்னா, கோகுலத்திலே நந்த கோகுலத்திலே பல ஆயிரக்கணக்கான மக்கள் உண்ணுவா போல உணவு வகைகள், கரிகாய் வகைகள், பால், தயிர் இதெல்லாம் வண்டி வண்டியா போயிட்டு இருந்தது. அதை பார்த்து கண்ணன் தன்னுடைய தந்தையான நந்தகோபுரை கேட்டார், என்ன விசேஷம் நம்ம ஊர்ல? நாளைக்கு நம்ம ஊர்ல இந்திரனுக்கு பூஜைப்பா, அதுக்காக போறதுன்னா வைப்பா. இந்திரன் எந்த ஒருவருக்கு பூஜைக்காக இத்தனை பேர் சாப்பாட்டை போடுறதா? இந்திரனுக்கு எதுக்காக பூஜை பண்ணணும்னு கேட்டார்கள். அதுக்கு அப்பா சொன்னார், இந்திரனுக்கு பூஜை போட்டா நம்ம ஊர்ல மழை பெய்யும், மழை பெஞ்சினா புல்லு பூண்டெல்லாம் வளரும், புல்லு பூண்டு வளர்ந்ததுன்னா மாடுகன்றுகள்லாம் நல்லா சௌக்கியமா இருக்கும், மாடுகன்றுகள் நல்லா இருந்ததுன்னா நமக்கு நிறைய பால் தயிர் கிடைக்கும், அதனால நம்முடைய ஜீவனை நல்லா நடக்கும், அதுக்காக பண்றோம். உடனே கண்ணன் சொன்னா, இங்கோ கண்காணாத இருக்கிற இந்திரனுக்கு செய்ய வேண்டாம், நம்ம ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த கோவர்தன மலைக்கு இந்த பூஜையெல்லாம் பண்ணுவோம், இந்த மாடுகன்றுகளுக்கெல்லாம் இந்த ஆகாரத்தை எல்லாம் கொடுப்போம், இந்த கோபாலர்களுக்கு எல்லாம் புத்தாடை எல்லாம் கொடுப்போம், இங்க பண்ணுவோம்னா. அதை கண்டவர்கள் பயந்தார்கள். இருந்தாலும் நான் இருக்கேன், பண்ணுங்கோனா. இந்த கோவர்தன மலைக்கு பூஜை பண்ணின உடனே இந்திரனுக்கு தேவையில்லாம ஒரு கோபம் வந்தது. அகந்தையினாலே அவன் மழையை பெய்ய சொன்னான். எப்படி மழைன்னா, சிலா வருஷமாக கல் மாறி கல்லுக்கெல்லாம் மழை பெய்யுது. இந்த மழையை கண்டு ஜனங்கள் எத்தனை பேரும் பயந்தா. உடனே கண்ணன் என்ன பண்ணான்னா, அந்த மலையை அடியோடு பேர்த்து இந்த கோவர்தன மலையை ஒரு குடை மாதிரி பிடிச்சுனா கையில பிடித்து அந்த மலை பேர்த்த இடம் இருக்கு, அந்த பள்ளம், அந்த பள்ளத்தில் எல்லாரையும் வந்து நெல்லுன்னா கோபாலர்கள், கோபச்சிறுவர்கள், கோபவிருத்தர்கள், பெண்மணிகள், மாடு, கன்று எல்லாரையும் நிற்க சொன்னான். 7 வயசு கண்ணனுக்கு அப்ப. அது மாதிரி 7 நாட்கள் ஆடாமல் அசையாமல் அத்தனை பேரையும் அந்த கொடையாக பிடிச்சு காப்பாத்தினா. இந்திரன் தங்கிட்ட இருக்கிற மழையெல்லாம் இனிமே ஒன்னும் ஸ்டாக் இல்லைன்னு தீர்ந்து போன நிலைமையில கண்ணனை வந்து அடிபணிந்து அவனுக்கு தேவலோகத்தில் இருக்கக்கூடிய சுரபி என்ற காமதே நோய் கொண்டு ஒரு அபிஷேகம் செய்வித்து கோவிந்த பட்டாபிஷேகம் பேரு. இது பாகவத வரலாறு. இந்த நிகழ்ச்சி மனசுல நினைச்சிருந்தார். மனசுல வச்சுட்டு இதை பத்தி ஒரு தரங்கம் பாடுறார் இங்க நாராயண தீர்த்தன். கோவர்தன கிரிதர கோவிந்த கோகுல பாலன பரமானந்த கோவர்தன கிரிதர கோவிந்த கோகுல பாலன பரமானந்த கோவர்தன கிரிதர கோவிந்த. ஸ்ரீவத்சாங்கித ஸ்ரீகௌஸ்துபதர ஸ்ரீவத்சாங்கித ஸ்ரீகௌஸ்துபதர பவக பயகர பாகி முகுந்த கோவர்தன கிரிதர கோவிந்த. கோவர்தன கிரிதர கோவிந்தா, கோவர்தனம் என்கின்றதான கிரியை தரித்தவனான கோவிந்தனே, கோகுல பாலகா பரமானந்தா, இந்த கோகுலத்தை ரட்சிச்சவனே, ஸ்ரீவத் சாங்கித ஸ்ரீ கௌஸ்துபதர, ஸ்ரீவத்சம் என்றதான மறு இருக்கின்றதே அடையாளமாக கொண்டவனே, ஸ்ரீ கௌஸ்துபதர, கௌஸ்துபத்தை மார்பிலே தரித்தவனே, திருமார்பிலே, பாவக பயகர பாகி முகுந்தா, எல்லாருடைய பயத்தை எல்லாம் போக்கக்கூடியவனே, ஏ கோவிந்தா நீ ரட்சிக்க வேண்டும் என்றெல்லாம் இந்திரன் வந்து மன்னிப்பு கோரி இந்திரன் ஸ்தோத்திரம் பண்ணி போனான் என்ற வృத்தாந்தத்தை இவர்கள் தரங்கமா பாடுறார். ஹேமந்த ருத்துவில பஞ்சபஞ்ச உஷற்காலத்திலே எழுந்து கோபஸ்திரீகள் எல்லாம் நீராடச் சென்றபோது அவர்கள் வஸ்திரங்களை எல்லாம் இவன் மறைத்து வைக்கின்றான். பிறகு அவர்கள் பிரார்த்திக்கின்றார்கள். காத்தியாயினி விரதம் என்று ஒரு விரதம் பண்றாவா. ஹேமந்தே பிரதமே மாசிங்கிறாருங்க. அந்த ஹேமந்த ருதுவிலே மார்கழி மாசத்திலே வைகரை பொழுதிலே எழுந்து யமுனையிலே நீராடி காத்தியாயினியை வழிபட்டு கண்ணனே தங்களுக்கு கணவனாக வர வேண்டும் என்று ஆயர்பாடி பெண்மக்கள். அப்பொழுது கண்ணன் சொன்னான், உங்களுடைய விரதத்துக்கு நான் சந்தோஷப்பட்டேன், வெகு விரைவிலே வந்து உங்களுக்கு அனுகிரகம் பண்றேன்னா. அந்த நேரத்தில் ஒரு நாளைக்கு இந்த கோபிகளோடு வந்து ராசலீலை செய்வதற்காக இந்த யமுனா தீரத்திற்கு நல்ல நிலவு வேளையிலே கண்ணன் வந்தான். முதல்ல நல்ல புல்லாங்குழல் எடுத்து நல்லா வாசிக்கிறா. உடனே வாழ வந்துட்டாங்க. அந்த பெண்மக்களோடு சேர்ந்து இவன் ராசலீலையில ஈடுபட்ட பொழுது அந்த கோபஸ்திரீகள்லாம் எல்லாரும் என்ன நினைச்சா, மனசுல ஒரு கர்வம் வந்து அவளுக்கு
ஒவ்வொரு கோபஸ்திரீக்கு பக்கத்தில் ஒரு கண்ணனா நின்று இருக்கான். 2 கோபஸ்திரீக்கு நடுவில் ஒரு கண்ணன். ஒவ்வொருத்தையும் என்ன நினைக்கிறா, தனக்கு பக்கத்துல தான் கண்ணன் இருக்கான்னு நினைக்கிறா. அப்படி எல்லாரையும் மயக்கிறான். அப்ப ஒவ்வொரு பெண்ணும் என்ன நினைச்சா, தான் ரொம்ப அழகி, தன்னுடைய அழகிலே மயங்கி கண்ணன் வந்திருக்கான். இந்த நினைவு, இந்த அகந்தை அவர்களுக்கு வந்ததும் அங்கிருந்து கண்ணன் மறைஞ்சே போயிட்டான். கண்ணன் மறைஞ்சு போனதும் இவர்களுக்கெல்லாம் தாங்க முடியாத வருத்தம். உடனே இவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு ஒருவரோடு ஒருவர் சேர்ந்து கொண்டு கண்ணனை பிரிந்த தாபத்தினாலே வருத்தத்தினாலே அழறாங்கிறார் பாகவதத்தில். ருருதுகு சுஸ்வரம் ராஜன். இவர்கள் அழுது பாடுகின்றார்கள். அதற்கு பேர் கோபிகா கீதம்னு பேரு. அந்த நேரத்தில் ஒருவரை ஒருவர் பார்த்து பேசிக் கொண்டிருக்கான். கிருஷ்ணன் வரணும், கிருஷ்ணன் இங்க ஐஷன் வரணும், கிருஷ்ணனை எப்படியா நீங்க வரவழைக்கணும். இப்படி இவர்கள் பேசிட்டு இருக்கச்சே கிருஷ்ணனுடைய அங்க அடையாளங்கள், அவருடைய பெருமைகள், இதையெல்லாம் சொல்லி அழகாக பாடிட்டு இருக்கார். பரம புருஷம் அனுயாமவயம் சகி பரம புருஷமனுயாம பரம புருஷம் அனுயாமவயம் சகி பரம புருஷம் அனுயாம. கண்ணன் எப்படிப்பட்டவன்? நம்முடைய அடையாளங்கள்லாம் சுருச்சிரகாசம் சுந்தரநாசம் சுருச்சிரகாசம் சுந்தரநாசம் தருணாருண கிரணாதர சரசம் தருணாருண கிரணாதர சரசம் பரம புருஷம் அனுயாமவயம் சகி பரம புருஷமனுயாம. சுருச்சிரஹாசம் சுந்தரநாசம், எப்பொழுதும் அழியாத ஒரு புன்சிரிப்பு. சுந்தர அழகானதான தீர்க்கமான நாசிகை, மூக்கு. அப்புறம் தருண அருண கிரண அதர சரசம்ங்கிறார். தருணாருண கிரணாதர சரசம். அதாவது காலையில சூரியோதயம், சூரியோதயத்துக்கு முன்னால் அதிகாலையில் இருப்பது அருணோதயம். இந்த அருணோதயங்கிறது கிழக்கு திக்கிலே பார்த்தோம்னா செக்கச்செவேன்னு இருக்கும். அது மாதிரி இந்த சிவந்ததான அதரத்தை உடையவன் என்பதை சொல்வதற்காக தருண அருண கிரண அதர சரசம். நந்த குமாரம் நகவரதாரம் பிருந்தாவன புவி விவித விகாரம் பிருந்தாரக கண வந்தித சரணாரவிந்தமிழித மணி மதுகர நிகரம் பரம புருஷம் அனுயாமவயம் சகி பரம புருஷம் அனுயாம. நந்தகுமாரம் நகவரதாரம்ங்கிறார். நந்தகுமாரம்னா நந்தகோபுருடைய பிள்ளை. நகவரதாரம், இந்த கோவர்தன மலையை பிடித்தவன். பிருந்தாவன புவி விவித விகாரம், பிருந்தாவனத்திலே எப்பொழுதும் சஞ்சரிக்கின்றவன். பிருந்தாரக கண வந்தித சரணார விந்தம் எளித மணிமது மதுகர நிகரம். இவெல்லாம் கோபிகா கீதை பாடிட்டு இருக்காள. இவர்களாலே பாடப்படுகின்றவன், இவர்களாலே இப்படி தேடப்படுகின்றவன், இவர்களாலே இப்படி எல்லாம் தோத்திரம் பண்ணப்படுபவன் என்று கடைசி சரணத்தில் சொல்லி தன்னுடைய முத்திரையை வைக்கிறார் நாராயண தீர்த்த தரங்கத்தில். யுவதி கீதம் யோகி சுலலிதம் கவி ஜனமானசம் கமல விலசித்தம் ஸ்ரீநாராயண தீர்த்த விரகிதம் ஸ்ரீகோபால தயாரசமிளிதம் பரம புருஷம் அனுயாமவயம் சகி பரம புருஷம் அனுயாம.